உங்களுக்கும் என்ன மாதிரியே பீட்சா கிரேவிங்ஸ் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சமாக பிரெட்ஸ் எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் டாப்பிங்ஸ்க்கு கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பவுலில் பீட்சா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வீட்டில் பண்ண மயோ நான் வச்சுருந்தேன், அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பட்டரை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் சீஸ் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து சாஸ் எல்லாத்தையுமே ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க டாப்பிங்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக என்னோடய ஃபேவரட்டான சீஸை கிரேட் பண்ணிவிட்டு ஈவனாக எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்தோன்னா ஒரு சீஸி பீட்சா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஃபைனல் டச்சிங்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ சேர்த்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வொர்த் த ட்ரையாக இருக்கும்.